ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு சித்திரை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டில் மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான், ஆத்மகாரகன் சூரிய பகவான் வந்து உச்சமடைகிற போதுதான் தமிழர்களுக்கான புது வருடமே ஆரம்பிக்கிறது, சித்திரை புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கிற இந்த தமிழ் புத்தாண்டுல மேசராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள், குறிப்பாக வருடாந்திர கிரகங்கள், ராஜ கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள், நகர்கிறார்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவின் வீட்டில் நல்லபடியாக இருக்கிறார். 12ஆம் இடத்துல அவர் இருப்பது குருவின் வீடு. அவருக்கு இந்த ஆண்டுல எந்த விதமான இடப்பெயர்ச்சிகளும் இல்லை. குருவை பொறுத்த வரைக்கும், குரு பகவானை பொறுத்த வரைக்கும், குருநாதரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் மிதுனத்திலிருந்து கடகத்தில் வந்து அமர்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நல்லபடியாக குருநாதர் வந்து அமர்கிற போது சுக சௌகரியங்களுக்கு குறையே இருக்காது. 4ஆம் இடத்துல வந்து அமர்கிற குரு கடகத்திலே உச்சமடைந்து 4, 8, 10, 12ஆம் இடங்களை சுபத்துவப்படுத்துகிறார். ஜீவனஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், சுகஸ்தானம், விரயஸ்தானம், விரயத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் அத்தனை அமைப்புகளும் உச்ச குருவின் தொடர்புக்குள்ள சுபத்துவமாக இயங்க போகிறது. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அளவில் மறுபடியும் அதிசாரமாக வந்து சிம்மத்திலே அமர இருக்கிறார் குரு. 5இல் குரு 1, 5, 9, 11ஆம் இடங்கள் வலுக்க இருக்கிறது. மறுபடியும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அளவில் வக்ரகதியில் வந்து மறுபடியும் குரு கடகத்தில் அமர்ந்து விடுவார். ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அளவில் பின்னோக்கி நகரக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள். பின்னோக்கி வந்து 10ஆம் இடத்துல மகரத்துல ராகு பகவான் இருக்க போகிறார். அவருக்கு நிச்சயமாக குருவின் பார்வை கிடைக்கும், உச்ச குருவின் பார்வை. கேது கடகத்திலே சென்று அமர்ந்து விடுவார். இதுதான் கோச்சார அமைப்புகள். ராஜ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ராஜ கிரகங்களை வைத்துத்தான், வருடாந்த கிரகங்களை வைத்துத்தான் ஒரு ஆண்டுக்கான பலனை நாங்கள் தீர்மானிக்கிறோம். எதப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு சனி பகவான் உங்களுக்கு விரயச்சனியாக இயங்கி கொண்டிருந்தாலும் உச்சகுருவின் தொடர்பில், உச்சனுடைய வீட்டில் உச்சகுருவோட பார்வையில் வாளை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக, அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையாக இருப்பார். உண்மையில சொல்றேன், சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இதுவரைக்கும் கல்வியில் ஏற்பட்ட குழப்பங்கள், தடைகள் எல்லாமே அப்படியே விலகும். என்ன பாடத்தை எடுப்பது, எங்கே சென்று படிப்பது, உள்நாட்டில் படிப்பதா வெளிநாட்டில் படிப்பது, இது போன்ற குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலகும். நல்ல ஆசிரியர்கள், நல்ல அறிவுரை, நல்ல புத்தி கூர்மை, நல்ல ஞாபக சக்தி, நல்ல மதிப்பெண்களை வாங்க போகிறீர்கள். 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம், உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம், உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட அவமானம் எல்லாமே அப்படியே விலகும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். 10ஆம் இடம் சாதாரணமான இடமா? ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானம் உச்சகுருவின் பார்வையில் வருவது என்பது அற்புதமான ஒரு விடயம். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோக அமைப்புகளில் சின்ன சின்ன தடைகள் எல்லாம் அப்படியே விலகும். குறிப்பாக உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றம், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம், இருப்பிட மாற்றம் எல்லாமே நடக்க காத்திருக்கிறது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நல்ல மாற்றங்களாக இருக்கும். 12ஆம் இடத்துல 7 சனி பகவான் விரயச்சனியாக உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கெடுதல்களை இனி செய்ய மாட்டார். உச்சனுடைய வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் 12ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இயங்க போகிறது. ஏற்றுமதி, இறக்குமதி இது போன்ற அடிப்படைகளில் வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் லாபத்தை பார்க்கவில்லை என்றால் இப்போது லாபத்தை பார்க்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்க போகிறது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருப்பவர்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகத்திலே குரு வந்து உச்சமடைகிற போது அந்த பலன்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பித்து விடும். வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு அந்த நாட்டிலேயே குடியுரிமை கிடைப்பது, ஒரு கிரீன் கார்டு கிடைப்பது, அட்லீஸ்ட் விசா கிடைப்பது, இது போன்ற அமைப்புகள் எல்லாம், விசா, வெளிநாட்டு குடியுரிமை, இது போன்ற அமைப்புகள்ல பாஸ்போர்ட்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். 12ஆம் இடம் குருவின் பார்வையில் வருவது மட்டுமல்ல, சனி பகவான் குருவின் பார்வையில் வருகிறார். இது மேசத்துக்கு ஒரு அற்புதமான அமைப்பு. விரய சனி பகவான்
உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் தேவையில்லாத அசுப விரயங்கள் அப்படியே தடுக்கப்படும். யாரெல்லாம் சனியோட துறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, கல் மண் ஏற்றி இறக்குபவர்கள், அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போடுபவர்கள், வீதி பணி செய்பவர்கள், மர தளபாடங்கள் வைத்திருப்பவர்கள், மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள், குடிக்கக்கூடாத திரவங்கள், பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல் பங்கு வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள், மதுபான கடை வைத்திருப்பவர்கள், அதாவது சனியோட துறையில தேங்காய் வியாபாரம் செய்பவர்கள், யாரெல்லாம் சனியோட துறையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயமாக அதிக லாபத்தை பார்க்க முடியும். சனி பகவான் நல்ல பிள்ளையாக உங்களுக்கு செயல்பட போகிறார். 4ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் எல்லாமே உச்சகுருவின் தொடர்புக்குள் வருகிறது. மறுபடியும் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குருநாதர் 5ஆம் இடத்துல வந்து அமர்கிற போது கேதுவோடு சேர்ந்து விட்டார்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ராகுவையும் சுபத்துவப்படுத்தி கேதுவோடு குரு சேர்வது கேள யோகம், கோடீஸ்வர யோகம். குரு கேதுவோடு சேர்ந்தாலும் கேது குருவோடு சேர்ந்தாலும் அற்புதமான யோகமாக இருக்குமே. என்ன சொல்ல, எப்படி சொல்ல? உங்களுடைய 5ஆம் அதிபதி உச்சமடைகிற போது இந்த ஆண்டு நல்லபடியாக பிறந்திருக்கிறது. 5ஆம் இடத்துல குருநாதரே அமர்ந்து 5, 9, 1, 11ஆம் இடங்களை வலுப்படுத்துகிறார். எப்போதெல்லாம் திரிகோணங்கள் குருவின் தொடர்பால் வலுவடைகிறதோ, லாபஸ்தானம் வலுவடைகிறதோ, தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். 2026ஆம் ஆண்டு இந்த சித்திரை புத்தாண்டுல சனி பகவான் உங்களுக்கு முழுக்க முழுக்க விரயச்சனியாக இயங்கி கொண்டிருந்தாலும் பெரும்பாலான மாதங்கள்ல உச்சகுருவின் தொடர்புக்குள்ள இருக்க போகிறார். குருவினுடைய ஒவ்வொரு நகரும் அவருடைய இருப்பும் சனி பகவானையும் ராசியையும் ராகு எதுக்களையும் புனிதப்படுத்துகிறது, சாந்தப்படுத்துகிறது. உண்மையில சொல்றேன், மேசராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல அப்படி ஒன்றும் கைமறி போகாது. உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும். தொழில், வேலை, உத்தியோக அடிப்படையில் இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலகி நல்ல முன்னேற்றமாக போய் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில மாணவர்கள் முன்னேற்றமாக போகலாம். அம்மாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகும். அதாவது உயர் பதவிகள், பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரத்தை நீங்கள் தேடி போன காலம் போய் அவையெல்லாம் உங்களை தேடி வர இருக்கிறது. பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் விலகுவது மட்டுமல்ல, புத்தி கூர்மை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். தர்ம சிந்தனைகள் மேலோங்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலகும். வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும். வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன சொல்ல, எப்படி சொல்ல? 2026ஆம் ஆண்டு இந்த சித்திரை புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு வரமாகவே வந்திருக்கிறது. 1, 5, 9, 11ஆம் இடங்கள் எல்லாமே நல்லபடியாக வளர்த்திருக்கிறது. முதல் திருமண வாழ்க்கை ஏதோ சில காரணங்களால ஃபெயிலியர் ஆகி இனி திருமணமே வேண்டாம் என்று விரக்தியில் இருந்தவர்களுக்கெல்லாம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு சிம்மத்திலே குரு வந்து அமர்கிற போது அந்த வாய்ப்புகள் கனிந்து வரும். அப்போது திருமணம் நடந்தால் அந்த திருமணம் நிலைக்கும், நீடிக்கும், ஆண் வாரிசு கிடைக்கும். உண்மையில சொல்றேன், குழந்தை தடைகள், அதாவது புத்திர பாக்கியம் இல்லாமல், குழந்தை இல்லாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. திருமண தடைகள் விலகுகிறது. வேலை, தொழில், உத்தியோகத்தில் இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது. சுப செலவுகள் இருக்கிறது. சுப கடன்கள் வாங்கி நிலையான சொத்துக்களை வாங்கலாம். வண்டி வாகனம் வாங்கலாம். என்ன சொல்ல, எப்படி சொல்ல? தங்க நகை சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படியும் செலவுகள் இருக்கிறது, சுப செலவுகள் இருக்கிறது. உண்மையில சொல்றேன், குடும்ப பெண்கள் மனதில் நிம்மதியோடு வாழ முடியும். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். 7.5 சனி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதுனால இளம் வயதில் 30 வயதுக்கு உட்பட்டவர்களும் வயதான பெரியவர்களும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். வெளுத்ததெல்லாம் பாலண்டு நம்பக்கூடாது. அகலக்கால் வைக்கக்கூடாது. கோபத்தில், அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கோச்சாரத்துல ராஜ கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக விரயச்சனி பகவான் உச்சகுருவின் வீட்டுல உச்சனுடைய பார்வையில அற்புதமாக செயல்பட இருக்கிறார். அப்படி ஒன்றும் கைமுறை போகாமல் விரயச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் அவரே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்ட ஆண்டாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு மேசராசிக்காரர்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு சித்திரை புத்தாண்டு பலன்களை மேசராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.